தர்ம தப்பிச்சிட்டான். ஆட்சியவே பிடிச்சாச்சு, அவனை பிடிக்கிறதா கஷ்டம். ராதா, நான் தங்கச்சியை பார்த்து வரேன். என்னங்க, நான் ஜவுளி கடையில போய் புடவை எடுக்கணும், நீங்களும் என் கூட வரீங்க. ஐம் சாரி, நீ மட்டும் போயிட்டு வா. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க. மணமேடையில தாலி கட்டி முடிச்ச உடனே ஓடுனீங்க, அது உங்க கடமை நினைச்சு நான் ஒண்ணு கேட்கல. படுக்கை அறையில இதுவரைக்கும் உங்க கை என் மேல படவே இல்ல. உங்க தங்கச்சிய நினைச்சு வேதனைப்படுறீங்கன்னு நான் எதுவுமே கேட்கல. ஒரு போலீஸ்காரனா கடமை செய்றீங்க, அண்ணனா தங்கச்சி மேல பாசம் செலுத்துறீங்க. அதே மாதிரி ஒரு புருஷனா பொண்டாட்டியோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணுங்கிறதையும் மறந்துடாதீங்க. சோ இப்ப நான் உன் கூட வரணும், அப்படித்தானே? ஆமா. சரி வா. எங்க இந்த புடவை நல்லா இருக்கா? வாய் திறந்து சொன்னதா என்னமா? நல்லா இருக்கு, போதுமா? கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தான் சொல்லுங்களேன். சார், நீங்க இதை பேக் பண்ணிடுங்க. அப்பா, எல்லாம் வாங்கிட்டேப்பா. சபாஷ், இப்பதாமா நீ என் மக. ராதா, இப்போ உனக்கு திருப்தி தானே? நான் என் தங்கச்சி பார்க்க போலாமா? இருங்க, நானும் வரேன். நீயும் வரியா? ஏங்க, நான் கட்டி அழகு பாக்குறதுக்காகவா இதையெல்லாம் வாங்கினேன்னு நினைச்சீங்க? உங்க தங்கச்சிக்காக தாங்க வாங்கினேன். உங்க தங்கச்சிக்கு நான் அண்ணி மட்டும் இல்லைங்க, அம்மாவும் நான் தான். அவளுக்கு செய்ய வேண்டிய முறையெல்லாம் நான் தானுங்க செய்யணும். ராதா, அவளுக்கு நம்ம வீட்டுல 4 பேரை கூப்பிட்டு வளகாப்பு நடத்த முடியலனாலும் 4 சுவத்துக்குள்ளேயாவது நடத்தலாம்னுதான் இதையெல்லாம் வாங்கினேன். இருங்க, அதை சாமி படத்துக்கு முன்னால வச்சு கொண்டு வரேன். புள்ள கொடுக்கற மரம் எது? மரம் புள்ள கொடுக்குதா? 5 வருஷமா நான் அரச மரத்தை சுத்தியே உன்னையும் காணோம். ஆலமரத்தை காட்டி ஆளை ஏமாத்த பாக்குறியா? இந்த மரத்தை பத்தி உனக்கு தெரியாது. குசேலரு இந்த மரத்துக்கு கீழே தமையிருக்கிறதா 27 குழந்தை பெற்றாரு. ஐயோ ஐயோ ஐயோ, 27 குழந்தைகளா? அவர் கடக்கிறாரு. என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க. சொல்றேன். இந்த மரத்துக்கு கீழே நான் என்ன செய்யணும் அதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுக்காரர் செய்யுங்க, குழந்தை தானா பிறக்கும். என்ன செய்ய போறீங்க? இருங்க, நான் செய்யறது உங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், இவர் கண்ணுக்கு தெரியறது சந்தேகம். ஏயா இவ கண்ணுக்கு தெரியறது என் கண்ணுக்கு ஏன் தெரியாது? நீங்க உங்க பொண்டாட்டி துரோகம் பண்ணாதவரா இருந்தா உங்க கண்ணுக்கு தெரியாது. அப்படி துரோகம் பண்ணிருந்தீங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். சீக்கிரமா செய்யுங்க செய்யுங்க. செய்யறேன் செய்யறேன். பா. என்ன இந்த மரத்து கீழே 2 பேரும் நிக்கமே தெரியுதா? எனக்கு தெரியுதே. எனக்கும் தெரியுது. உங்களுக்கும் தெரியுதா? அப்ப உங்க பொண்டாட்டிக்கு நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்க. இல்ல, நீங்க நிக்கிறது எனக்கு தெரியவே இல்ல. என்னது இவன் இப்படி பண்றான்? என் கண்ணுக்கு ஒண்ணும் தெரியலையே. அரசு ஐயோ, என்னங்க இவன் நம்ம கண்ணு போனாலே என்னென்னமோ பண்றான். எனக்கு எதுவுமே தெரியலையே. என்ன ஏதாவது தெரியுதா? சத்தியமா தெரியல. என்னங்க இது கூடவா உங்களுக்கு தெரியல? எனக்கு ஒண்ணுமே தெரியல பங்கஜம். அப்படின்னா நிச்சயமா நீங்க எனக்கு துரோகம் பண்ணலீங்க. ஆமா, நான் ரொம்ப நல்லவன். என்னங்க என்னங்க நான் என்ன செஞ்சேன்னு நீங்க பாத்தீங்கல்ல, நீங்களும் போய் செய்யுங்க. வாடி பங்கஜம், ரொம்ப நாளாச்சு, நாமளும் அவங்கள மாதிரி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கலாம். அவங்க என்ன பண்ணாங்கன்றத தெரியவே இல்லைன்னு சொன்னீங்க. அப்படின்னா நீங்க எனக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க. நான் இல்ல, நான் இல்ல, இது காரணம் நான் இல்ல. அடியே, இதுக்கு யாரடி காரணம்? இவர்தான்க்கா. எஸ் எஸ், நான் தான். நான் இல்ல நான் இல்ல. நானும் இல்ல, நானும் இல்ல. ஓ பொண்டாட்டியா? என் பொண்டாட்டி. அப்ப நானா தான் இருக்கும். நான் தான், நான் தான். பாத்தியா மரத்தோட மகிமைய? பக்கத்துல வந்த உடனே வாந்தி எடுக்க வச்சிருச்சு. பங்கஜம், அரசு அரண்மனை மாதிரி பங்களாவை விட்டுட்டு இப்ப பதவி பறிபோன மந்திரி மாதிரி உன் வீட்டுல உட்கார்ந்து இருக்க. பாவம் மச்சான், ஊரா வலை வீசி என்ன தேடிட்டு இருப்பான். நான் என்னன்னா இங்க பாதுகாப்பா இருக்கேன். சரியான இளிச்சவாய என்ன தேடிட்டு இருக்கானே அதுக்கு சொல்லல, உன்ன நல்லவன் நம்பிட்டு இருக்கான் பார், அதுக்கு சொன்னேன். யாரும் வந்திருக்காங்க உங்களுக்கு? சரியான இளிச்சவாய குடும்பம். தட்டுறதுல இருந்து தெரியல அது போலீஸ்காரன்னு. சரி, பதஷ்டப்படாத, நான் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன். சந்தோஷ முகத்தோட கதவை தர. ராஜா நீயா?
ஆமா, ஏன்? ஒண்ணுமில்ல உள்ள வா பிரகாஷ், சீதா இப்ப ஜெயில இல்ல, பிரசவத்துக்காக அவளை கெஸ்ட் ஹவுஸ்ல சேர்த்திருக்காங்க. அதை சொல்லிட்டு போதான் வந்தேன். நீ போய் உடனே சீதாவை பாரு. சொல்ல மறந்துட்டேன். குட் நைட். நானும் மறந்துட்டேன். see you. தொல்லையிலும் தொல்லை, மகா தொல்லையா போச்சு. பிரகாஷ், பாத்தியா, விதி எப்பயுமே எனக்கு சாதகமா இருக்கு. லாக்கப்ல போக வேண்டிய உன் மனைவிடைய வாழ்க்கை இப்ப வசதியா கெஸ்ட் ஹவுஸ்ல போகுது. அப்ப நான் இப்பவே போறேன். போறியா? போறோம். வாயும் வயிறுமா இருக்காளேன்னு சென்டிமெண்ட் பார்த்து விட்டுட்டு வந்துடாத. ஒழுங்கா கொலை பண்ணு. கோ. நல்லா இருக்கியா சீதா? உன்னோட முதல் பிரசவம் சுகப்பிரசவமா இருக்கணும்னு சாமியை வேண்டிட்டு வந்திருக்கேன். என் பிரசவத்தை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. இங்க எதுக்கு வந்தீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. சீதா, பிரசவ நேரத்துல புருஷன் பக்கத்துல இருக்கணும்னு எல்லா பொம்பளையும் ஆசைப்படுவாங்க. ஆனா நீ என்ன எதுக்காக வந்து கேக்குறீங்க? பிறக்க போற நம்ம குழந்தைய. என்னது? நம்ம குழந்தையா? இல்ல இல்ல, என் குழந்தை, என் குழந்தை. நிறமாக கர்ப்பிணி, கோபப்படக்கூடாதுமா. சீதா, பிறக்க போற நம்ம குழந்தைய எப்படி எல்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன் தெரியுமா? குழந்தைய நீங்க வளர்க்க போறீங்களா? ஏன் அதையும் உங்களை மாதிரி கொலைகாரனா ஆக்க போறீங்களா? கொலைகாரனோ கொள்ளக்காரனோ, நீ ஜெயில இருக்கும்போது குழந்தைய நான் தான் வளர்க்கணும். இல்லன்னா அனாதை ஆசிரமத்தில் சேர்த்துருவாங்க. ஜாக்கிரதை. என் குழந்தைய ராஜா மாதிரி வளர்க்கறதுக்கு எங்க அண்ணா இருக்கிறப்ப நான் ஏன் அனாதை ஆசிரமத்தில் சேர்க்கணும்? தாலி கட்ட புருஷன்னா உயிரோட இருக்கிறப்ப குழந்தைய உன் அண்ணன் கிட்ட கொடுக்க சட்ட அனுமதிக்காதுமா. இங்க பாரு சீதா, நான் சொல்றபடி நீ கோர்ட்ல சொன்னா குழந்தைய தாராளமா உங்க அண்ணன் கிட்ட கொடுக்கலாம். தாஸ் சப் இன்ஸ்பெக்டர் கொலை பண்ணத நீ பார்க்கலன்னு சொல்லணும். அவன் உன்னை கொலை பண்றதுக்காக நம்ம வீட்டுக்கு வரலன்னு சொல்லணும். அவனை உனக்கு ரொம்ப நாளா தெரியும்னு சொல்லணும். அவனுக்கு உனக்கும் கள்ள தொடர்பு இருந்ததுன்னு சொல்லணும். என்னடா சொன்ன? ஏண்டி புருஷன் கூட பார்க்காம கைவிட்டு இல்ல? என்னது புருஷனா? நீயா? இன்னொருத்தரோட கள்ள தொடர்பு இருக்குது. கட்டின மனைவியே சொல்றிய? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? என் கடுமையால நினைக்காத, வெளியே போயிடு. உணர்ச்சி வசப்படாத. நான் மட்டுமா சொல்றேன், இந்த கோர்ட்டு சொல்லுது, ஏன் இந்த ஊரே சொல்லுது நீ நடத்த கட்டவன்னு. உன்னை பெத்ததும் ஒரு பொண்ணுதானான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. ஒரு அத்தத்தை உன் வாரிசையே இப்படி களங்கப்படுத்திட்டியே. உன்னை எல்லாம் புருஷன்னு நினைக்கிறதுக்கு மனசு கூசுது. அப்போ தெய்வமா நினைக்கிறியா? மிருகமா நினைக்கிறேன். நீ கட்டின இந்த தாலிய கேவலமா நினைக்கிறேன். உன் கூட குடும்பம் நடத்துறதே அசிங்கமா நினைக்கிறேன். தெய்வமா நினைக்க வேண்டிய பெண்ண எப்படியால ஆக்கிட்டியே. அப்போ புருஷனே வேண்டான்னு நினைச்சிட்டியா? முடிவே பண்ணிட்டேன். புருஷனே இல்லாதப்பா புள்ள மட்டும் எதுக்குடி? அழிச்சிடுறேன். வேண்டாம் வேண்டாம், என் குழந்தை கொண்டுடாத, என் கிட்ட வராத.
எனக்கு பயமா இருக்கு. வேண்டாம், என்ன ஒண்ணு பண்ணிடாத. அந்த பாவத்தை பண்ணாத. நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? என்ன ஒண்ணு பண்ணிடாத. என்கிட்ட வராத. என்ன ஒண்ணு பண்ணிடாத. என்கிட்ட வராத. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என் குழந்தைய ஒண்ணு பண்ணிடாத. என் குழந்தைய போய் கதவை தர. காட்டி கொடுத்த. என்னம்மா சத்தம்? ஒண்ணு இல்லையே. சரி, போய் படுத்துக்கோ. சிஸ்டர், நான் பாத்ரூம்க்கு. சரி போ. நீங்க ஒரு நிமிஷம். சீதா தப்பிச்சிட்டா. ஜவுளி கடைக்கு போய் ஒரு டசன் சேலை வாங்கிட்டு வா. யாருக்கு? நீ கட்டிக்கிறதுக்கு தான். அவன் ஓடுறதா நான் பார்த்தனே. எங்க போறா? வண்டி எடு. போ போ. என்னடா யோசிக்கிற? போ போங்கடா. விநாயகா, என்ன காப்பாத்து. எல்லாரும் அனுபவம் வைத்தாடுங்க. கமான் குயிக்.
एवं वेद पुष्पवान् प्रजावान् पशुमान् भवते चन्द्रमा वा अपाम् पुष्पम् पुष्पवान् प्रजावान् पशुमान् भवते य एवं वेद योपमायतनम् वेद आयतनवान् भवते पर्जन्यो वा आयतनवान् குழந்தை பெற்றாச்சு, எடுத்து கொஞ்சம் மாமா வரலன்னு பாக்குறியா? மாமா வரட்டி என்ன ஏம நான் வந்திருக்கேன்.